மாடுகள்லாம் மேய விட்டுட்டு இவருக்கு ஒரு குழந்தையா இருக்கும் பொழுது ஒரு விளையாட்டு. என்ன விளையாட்டுனா, அந்த நதி ஓரமா இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்துட்டு வந்து அழகா சிவலிங்கம் பண்ணி, ஆவுடையார் பண்ணி, அந்த சிவலிங்கத்துக்கு பூஜை பண்றதா விளையாட்டு. அபிஷேகங்கள்லாம் பண்ணி, குழந்தையா இருக்கும் பொழுதே பக்தர்கள், மகாபுருஷர்களுடைய விளையாட்டு இப்படிதான் இருக்கும். அபிஷேகத்துக்கு பக்கத்துல இருந்து நதியிலிருந்து தீர்த்தம் கொண்டு வந்து விடுவார். பால் விடணும் இல்லையா? எல்லா மாடுகளும் தானா ஓடி வந்து அந்த சிவலிங்கத்து மேல நிற்கும். அதனுடைய மடியிலிருந்து யாரும் கறக்காமையே பால் அப்படியே அந்த சிவலிங்கத்து மேல விழுந்துட்டே இருக்கும். அவருக்கு ஆனந்தம் தாங்காது. அப்படியே எத்தனை மாடுகள் இருக்கோ அத்தனை மாடும் சர்ன்னு பாலை கறக்க அந்த சிவலிங்கத்துக்கு அப்படியே பால் அபிஷேகம் ஆக அதை பார்த்து பார்த்து ஸ்ரீருத்ரம் சொல்லி ஆனந்தப்படுவார் அவர். பகவானுக்கு ருத்ரன் சொல்லிண்டே அப்படி ஒரு க்ஷீராபிஷேகம் நடக்கிறது பத்தியா சிவபெருமானுக்குன்னு பார்த்துட்டே இருப்பார். அந்த அபிஷேகங்கள்லாம் முடிஞ்ச உடனே பரமேஸ்வரனுக்கே ரொம்ப பிடித்த புஷ்பங்களான கொன்னப்பூ, அந்த புஷ்பங்கள்லாம் எடுத்துன்னு வந்து அர்ச்சனை பண்ணுவார். சாயங்காலம் ஆயிடும், வீட்டுக்கு வந்துடுவார். கொஞ்ச நாள் என்ன ஆச்சுன்னா, இந்த மாடுகள்லாம் வீட்டுக்கு வந்தா பாலே கறக்க மாட்டேங்கிறது. ஏன் பால் கறக்க மாட்டேங்கிறதுனா, சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணினதுனால மட்டும் இல்லை, அந்த மாடுகளுக்கெல்லாம் இப்ப என்ன தோணி போயிடுத்துனா, சிவனுக்கு அபிஷேகம் பண்ணணுமே தவிர பாலை வச்சுட்டு இவர்களுக்கு ஏன் கொடுக்கணும் அப்படின்னு அந்த மாட்டுக்கு கூட தோணி போயிடுது. நம்ம பால் கறக்கிறது பகவானுக்கு, மனுஷியாளுக்கா? மாடெல்லாம் பாலே கறக்க மாட்டேங்கிறது. இவர்களுக்கெல்லாம் இந்த மாடு ஏன் பால் கறக்கலைன்னு தெரியல. இந்த விசார சர்மாவுடைய அப்பா கிட்ட போய் சொல்றான். இவர் பார்க்கிறார், நம்ம பையன் என்ன பண்றான், மாட்டை சரியா மேய்க்கிறது இல்லையா, மேய்க்கலைன்னா இழைச்சி போயிடும், ஆனா மாடெல்லாம் குண்டாதான் இருக்கு, இந்த மாடுகள்லாம் ஏன் பால் கறக்கலை அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம்னு ஒரு நாளைக்கு மறைஞ்சிண்டு இவர் மாடெல்லாம் மேய்க்கிறார் இல்லையா, அந்த இடத்துல போய் பார்த்தா இவர் அழகா மண்ணை குழைக்கிறார், அழகா ஒரு சிவலிங்கம் பண்றார், ஆவுடையார் பண்றார், அதுக்கு ஒரு பிரகாரம் மாதிரி பண்றார், அந்த ஜலத்தை எடுத்துன்னு வந்து அபிஷேகம் பண்றார். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா மாடெல்லாம் வரிசையா கியூல நின்றுட்டு இருக்கு. ஒரு மாடு வந்து பாலை கறந்துட்டு போறது, அடுத்த மாடு வந்து கறக்கிறது, இப்படியே நடக்கிறத பார்த்த உடனே அவ அப்பாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. விசார சர்மான்னு கூப்பிடுறார். இவர் சிவத்தியானத்துல இருக்கார். அந்த பரமேஸ்வரனுக்கு நடக்கக்கூடிய பால் அபிஷேகத்தை பார்த்துட்டு இருக்கிற அவருக்கு அப்பா வந்ததோ கூப்பிடுறதோ ஒன்னும் காதல விழல. அவரை அடிச்சார், அப்பையும் தோணல. அப்ப பார்த்தா கடைசியா அவர் பூஜை பண்ணின சிவலிங்கத்தை கலைக்க வந்தார். அவருக்கு அப்படியே பிராணன் பிடித்து கீழே விழுந்துட்டார். பார்க்க அது கூட தெரியாம இருந்த உடனே சாட்சாத் பரமேஸ்வரன் அவர் முன்னாடி பிரத்யட்சமாகி, கைலாசபதியான பகவான், ருத்ராட்ச மாலாதரனான பகவான், சந்திரசேகரனான பகவான், கங்காதரனான பகவான், ரிஷபாருடனான பகவான் அவர் முன்னாடி பிரத்யட்சமாகி என்ன பண்ணினார் அப்படின்னா, சண்டிகேஸ்வரா அப்படின்னு கூப்பிட்டார். விசார சர்மாவை கூப்பிட்டு, இனிமேல் என்னுடைய சிவபக்தர்கள் யார் யாரெல்லாம் வந்திருக்கார்களோ, இனிமே வரப்போகின்றார்களோ அத்தனை பேருக்கு நீந்தான் ராஜா, யுவராஜா, உன்னை பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறேன். சிவபக்தர்களுக்கெல்லாம் நீந்தான் அக்ரகண்யனானவர், நீந்தான் தலைவர். இன்றைக்கும் அந்த சண்டிகேஸ்வரருக்கு பட்டாபிஷேகம் பண்ணின அந்த திருக்கோலத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னுட்டா, கும்பகோணத்துக்கு பக்கத்துல தாராசுரம்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல அந்த சிவபெருமான் சண்டிகேஸ்வரருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிற சிற்பமே ரொம்ப அழகா இருக்கு. அந்த தாராசுரத்துல இன்னொரு அதிசயம் என்ன அப்படின்னுட்டா, 63 நாயன்மார்களுடைய சரித்திரமும் அங்க சிற்பத்துல வடிக்கப்பட்டிருக்கு. அந்த கோவிலை ஒரு சுத்தி வந்தா 63 நாயன்மார்களுடைய கதையையும் அப்படியே கல்லில் செதுக்கி வச்சிருக்கா. அதுல முக்கியமா சண்டிகேஸ்வரருக்கு பகவான் பண்ணக்கூடிய பட்டாபிஷேக திருக்கோலத்தை அந்த சிற்பம் அழகா பார்க்கலாம். நம்ம அன்றிலிருந்து இந்த சண்டிகேஸ்வரரே பகவான் தன்னுடைய சிவபக்தர்களுக்கெல்லாம் முக்கியமானவரா, பிரதானமானவரா பட்டாபிஷேகம் பண்ணி வச்சார் இல்லையா, அதை பெரிய புராணத்துல சொல்றார். அண்டர் பிரானும் தொண்டர் தமக்கு அதிபனாகி, அனைத்து நாம் உண்டகளமும் உடுப்பனவும் சூடுவனவும் உனக்காக சண்டீசனுமாம் பதம் தந்தோம் என்றங்கவர் பொற்றட முடிக்கும் துண்ட மதிச்சேர்ச்சடை கொன்ற மாலை வாங்கி சூட்டினார்.